மிதுன ராசி குரு பயிற்சி பலன்கள் 11/5/2025 ஞாயிறு சித்திரை 28ஆம் தேதி பகல் 1:24 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். அந்த மிதுன ராசி பலன்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். உங்களுடைய ராசி மிதுன ராசி, அதை பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். இதனால் இந்த ஜாதகர்களுக்கு புத்தி சிறப்பாக வேலை செய்யும், மனது நன்று கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சுப வார்த்தைகள், வித்யாபிரசங்கம்னா கல்வி நல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு. தூரதேச நாடுகளிலிருந்து உண்டாகும் துன்பம் இன்பம் இரண்டுமே கிடைக்கக்கூடிய நேரங்கள். அதே மாதிரி பூர்வ நல்வினை, நாம் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு ஏற்ற பலன்கள் வினைகள் கிடைக்கக்கூடிய காலம். புத்திரர்கள் உண்டாகுதல், புத்திரர் ஒற்றுமை, குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கம், நல்ல நற்குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய் தந்தையரின் அன்பு, சந்ததிகள் உருவாகுதல் போன்ற அமைப்புகளில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது விவாகம், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சிற்றின்ப போகம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு காலம். வழக்கு, ஏற்கனவே வழக்காடு மன்றத்தில் வழக்கு இருந்தால் அது சுபமாக முடியும். சுற்றுச்சூழல், அக்கம் பக்கம் உள்ளவர்களெல்லாம் நண்பர்களாக பாராட்டுவார்கள். நண்பர்கள் உதவி செய்யும் காலமாக இது இருக்கும். வியாபார தொழிலில் விருத்தி அம்சம் ஏற்படும். புதிதாக வியாபாரங்கள் ஆரம்பித்தலும், கொடுக்கல் வாங்கல் முதலியவைகள் மிக சிறப்பாக இருக்கும். மனைவினுடைய ஆயுளுக்கு நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். கலத்திரன்னா மனைவி, சுக துக்கம் இரண்டுமே கலந்து தான் இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் பார்வையில் இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து தந்தை மூலம் தனவரவு, தந்தைக்கு உண்டான சொத்துகள் கிடைக்க வாய்ப்பு. குலவிருத்தினா நம்மளுடைய குலங்கள் விருத்தி அம்சம் அடைகிறது. பகை இருந்தாலும் ஒற்றுமை உண்டாகும். பிதுராட்சிதம், தந்தையின் பேரில் இருக்கும் சொத்துக்கள் நமக்கு வர வாய்ப்பு அதிகம் உள்ளது. தர்மம் செய்தல், மேலான தர்மம்னா தர்மம் நிறைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். கோயில் திருப்பணி, கோயிலுக்கு போகிறது, இது மாதிரி இதுகள்லாம் உண்டாகும். குரு உபதேசம், பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது மிகவும் நன்மை கொடுக்கும். இஷ்ட செல்வம் பெற, நாம் நினைத்த செல்வங்கள் நமக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடம் லாபஸ்தானங்கிறதுனால நமக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கும். அதை மிக கவனத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி குரு காரிய நிர்வாகம், எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை அதை யோசனை செய்து அந்த காரியங்களை செய்தால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஓராண்டு காலம் வெற்றி பெறுவது நிச்சயம். வணக்கம். இவர்கள் தினசரி மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். இந்த ஒரு வருட காலத்திற்கு விஷ்ணு பகவான் ஆலயத்திற்கு அடிக்கடி செல்ல வேண்டும். பெருமாளை தரிசிக்க வேண்டும், தாயாரை தரிசிக்க வேண்டும், அர்ச்சனைகள் செய்ய வேண்டும். இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் இவருக்கு இதுவரை சேராத செல்வங்களும் சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. எனவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறப்பான முறையில் அர்ச்சனை, அபிஷேகங்கள் முதலியவை இறைவனுக்கு செய்து அந்த இறைவனுடைய நல்லாசியை பெற்றால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கை வளமாகும். வணக்கம்.